வது மாதத்தின் வாக்கு தத்துவம் யாத்ராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். 34:10. பைபிள் எடுக்காதவங்க முன்னாடி பாருங்க, பெருசா தெரியும். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து பிள்ளைங்க முதல் வானம் தம்பி மேல சேர் போட்டு. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது மாதத்தின் இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய செபத்துல நீங்கள் உங்கள் வாயினால அறிக்கையிட்டு நீங்கள் செபிப்பீர்களானால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட நன்மைகள் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல 2 காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லுவேன். மற்ற சத்தியத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம். முதல் காரியம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். இரண்டாவது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த 2 பகுதியிலிருந்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய தேவன் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப அதிசயங்களை செய்கிறவரும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவரும் நம்ம கூட இருக்கிறபடியினால நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதத்தை அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 77வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. போதும், ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் அதிசயங்களை செய்ய முடியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், என் நாமம் அதிசயமானது என்றார். அவருடைய பெயரை எப்படிப்பட்டது? அதிசயமானது. அப்ப அவருடைய பெயரை யார் அதிகமா உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார். 103வது சங்கீதக்காரன் சொன்னது போல, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாம அதை நம்ம நினைப்போம்னா, இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு போயிட்டு வீட்டுக்கு போன உடனே ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி நிக்கினா நீங்க சொல்லணும், 2 மாத காலத்துல வந்த பிரச்சனை என்ன தப்புவித்த ஆண்டவர் இந்த 3வது மாதத்துல என்ன தப்புவிப்பார். அல்லேலூயா, ஆமென். அவர் 3 காலங்களுக்கும் போதுமானவர். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தோம்.
மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அப்ப அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களை நாம நினைவுல வைத்திருக்கும் போது எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த காரியத்துல உதவி செய்தவர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2024 ஆண்டு பிறந்த தெரியல 2 மாசம் கதையை போல இணைஞ்சிருச்சு, ஓடிடுச்சு. இனி நமக்கு எத்தனை மாசம் தான் இருக்கு? 10 மாசம் தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இந்த 10 மாதத்தை நாம ஆண்டவருக்காக பத்திரமா பயன்படுத்தணும். ஞானமுள்ள விசுவாசின்னா என்ன அர்த்தம்? எபேசியர் 5:15 சொல்கிறது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை. ஆமென். இனி 2 மாசத்தை நம்ம திரும்பி எடுக்க முடியாது. ஆனா ஒன்று செய்ய முடியும், நமக்கு இருக்கிற 10 மாதத்தை ஒரு நாள் கூட வீணா விருதாவா நம்ம கழிக்காதபடி கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவருடைய நாமத்தை நாம துதிக்கிறவர்களா செபிக்கிறவர்களா காணப்பட இந்த மாதத்தை நாம பயன்படுத்துவோம். அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். 1 நாளாகமோ 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுவேன். சொல்லுங்க, அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுவேன். என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிடுங்க ஐயா. எப்படி பேசிட்டு இருக்கோம்? சும்மா பேசிடுவோம். இனிமே யாரும் சும்மா பேசாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை குறித்து பேசுங்க. இன்னும் அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அவர் செய்யற அதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்தரும் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தரும் வாசித்தீங்கன்னா எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சின்ன மூளையினால எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த 3வது மாதத்துல இது எப்படி நடந்தது என்று நீங்க ஆச்சரியப்படத்தக்க விதமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 31வது சங்கீதம் 21வது வசனத்துல, இந்த கிருபையை எனக்கு விளங்க பண்ணினீர். அந்த வார்த்தையை வாசிங்க. 31:21. கர்த்தர் அரணான பட்டணத்தில் தமது கிருபையை என்னை அதிசயமாய் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப 2 மாதத்தை நம்ம கடந்து வந்தது நம்முடைய திறமையினால அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால அல்ல, அது தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபை காலதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த புதிய கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு 3வது மாதத்துல வந்திருக்கிறபடியினால் அதை விளங்க பண்ணியிருக்கிறார். புலம்பல் 3:22 சொல்கிறது, நாம இம்மட்டு நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்படியே கிருபைகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து தம்முடைய கிருபையை நம்ம மேல விளங்க செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 78வது சங்கீதம் 38வது வசனம் சொல்லுகிறது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அல்லேலூயா, ஆமென். நம்ம தேவன் நம்ம மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை காரியங்கள்ல பைபிளை படிக்காம இருந்திருக்கிறோம், எத்தனை நேரங்கள்ல ஜெபம் பண்ணாம இருந்திருக்கிறோம், எத்தனை நேரங்கள்ல சபை கூடியதை விட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாம செய்த அக்கிரமமான காரியம். கிரமத்துக்கு விரோதமான அத்தனை என்னதான்? அக்கிரமம் தான். ஆனால் அந்த அக்கிரமம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தண்டனை நம்ம மேல இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம மேல இரக்கம் உள்ளவர்களாய் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்தார். தேவன் அக்கிரமத்தை மன்னித்ததுனால 103வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல கிரமமா செய்யணும். அல்லேலூயா.
எரேமியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்துல நாம சீர்கெட்டு போயிருக்கிறோமோ அதை சரிபடுத்தும்படியா ஆண்டவர் பக்கமா நாம திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பக்கமா திரும்பணும்னா நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு மன்னிப்பு உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, தேவ நமக்கு பாராட்டின அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச நஞ்சம் அல்ல, அவர் நமக்கு பாராட்டின கிருபை சொல்லி முடியாது. அவைகளை அறிவிக்க வேண்டுமானால் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லி முடியாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அந்த நன்மையை மறக்க கூடாது. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறார். ஜனங்களுடைய மனப்பக்குவம் எங்கே அதிசயம் நடக்கிறது என்று அதிசயம் நடக்கிற இடத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் நம்முடைய கையில் இருக்கிற வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? 119வது சங்கீதம் 18வது வசனம் சொல்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என்னைக்காவது தேவனுடைய அதிசயங்களை நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா? வேதத்துல பார்த்திருக்கீங்களா? அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்க விசுவாசம் கூடும். அல்லேலூயா. 2 அதிசயங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதாபப்படுகிறாயே. அல்லேலூயா. என்ன அதிசயம்! ஒரே ராத்திரியில ஒரு ஆமணக்கு செடியை என்ன செய்யறாராம்? முளைக்க செய்கிறார். கவனிங்க, ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டு தண்ணியை விட்டீங்கன்னா 3 நாள் மிஞ்சி போனா 4 நாள் கழித்து அந்த முளை கிளம்பி மேல வரும். அதுக்கப்புறம் அந்த முளையிலிருந்து வளர்ச்சி உண்டாகும். கேட்டீங்களா? ஒவ்வொரு செடியும் கொடியும் மரமும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சு பூத்து காய்த்து கனி கொடுக்கும். இது ஆண்டவருடைய நியாமனம், இயற்கையின் விதி. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனுடைய தலையில ஒரு வெயில படாததை அவரால் பொறுக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடைய கண்டுபிடிச்சவனுக்காக எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். வெயில் வந்தா என்ன பிடிக்கிறாங்க, மழை வந்தா என்ன பிடிக்கிறாங்க? பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆண்டவர் அவருடைய சேவையை செய்கிற மக்களுடைய தலையில என்ன படக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறாருன்னா வெயில் என்ன செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். 6வது வசனத்தை வாசிங்க. நான் யோனாவின் தலையின் மேல் என்னமா நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். பாருங்க,
ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார்னா, நான் சொன்னது போல கீழே இருக்கிற விதை மேல நின்று இருந்தா அது ஒரு ஆமணக்கு செடி தான். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு யோனா உட்கார்ந்து இளைப்பாற அளவுக்கு அதை என்ன செஞ்சாராம்? ஓங்கி வளர பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் புள்ள நீ வளரலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை சொல்றேன். ஒரே ராத்திரியில நினைச்சா கர்த்தர் உங்க பிள்ளைய ஓங்கி வளர செய்வார். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு போன பிள்ளைங்க மனம் திரும்பி வந்திருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு கூட்டம், ஒரு ஜெப கூட்டத்துல போய் என் புள்ள ரட்சிக்கப்பட்டான் ஐயா, கெட்ட பழக்கத்தை விட்டுட்டான் ஐயா, கேட்டிருக்கீங்களா? இது ஆண்டவர் செய்த அற்புதம். அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்யற அதிசயம். ஒரே நாள்ல தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். 65வது சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் என்ன ஆக்குகிறீர்? செழிப்பு ஆக்குகிறீர். அப்போ நீர் பாய்ச்சுகிறவர், செழிப்பாக்குகிறவர், தானியத்தை விளைய செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல எது விளையாம இருக்குது, எது பலன் கொடுக்காம இருக்குது? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஒரே ராத்திரியில உங்களை பலன் கொடுக்கிறவராய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நீங்க பலன் கொடுக்காட்டா கூட நம்ம ஆண்டவருடைய குணம் எப்படி தெரியுமா? தோட்டக்காரன் சொல்றான், இது வெட்டிடலாம் ஐயா, 3 வருஷமா நிக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லை, இடத்தை வீணாக்குது, வெட்டிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொறு, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் வெட்டி எரு போடுறேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், பாதுகாக்கிறேன், இனி பலன் கொடுத்தா பாப்போம், இல்லைன்னா வெட்டிடலாம். அப்போ 2 மாசமா ஆண்டவர் நமக்கு ஜீவனை, பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்தின தேவன் இந்த 3வது மாதத்தை ஏன் கூட்டி கொடுத்திருக்காருன்னா, இந்த 3வது மாதத்திலேயாவது நம்ம தேவனுக்காக என்ன கொடுக்கணும்? தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக கனி கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரருடைய தலையில வெயில் பட்டது அவருக்கு கஷ்டமா இருந்து, ஒரே நாள்ல ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி ஒரே நாள்ல ஓங்கி வளர உதவி செய்தார். அடுத்த வசனத்துல என்ன வாசிக்கும் தெரியுமா? இல்லம்மா, அதுக்கு முந்தின வசனத்துல என்ன இருக்கு? அவன் ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷமாயிருந்தான். எது மேல சந்தோஷமா இருந்தான்? ஆமணக்கு செடி மேல சந்தோஷமா இருந்தான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம 1,25,000 பேர் வாழுற நினிவேக்கரை குறிச்சு அவனுக்கு என்ன இல்ல? கவலை இல்ல. அவங்களுக்காக ஆண்டவர் கவலைப்படுறார். அப்ப கேட்கிறாரு, அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, இத்தனை ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. நல்ல எண்ணல் கிடைச்சிச்சுன்னு நல்லா உட்கார்ந்துட்டு சந்தோஷப்படுற அப்படின்னு ஒரு பூச்சியை கூப்பிட்டாராம். என்னதுமா? பூச்சியா வண்டா? பூச்சி. ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டான், கொஞ்சம் பொறுங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும் பெருக்கும் போது பேருக்கு என்ன ஆயிருக்கு? ஒரு பூச்சிமா ஓங்கி வளர்ந்த அவ்வளவு பெரிய ஆமணக்கு செடிய ஒரே பூச்சி அரிச்சு போட்டு. டெய்லி நீங்க அரிசியை போட்டு மின்னீங்கன்னா வாய் என்ன செய்யும்? வலிக்கும். ஒரு முழு ஆமணக்கு செடியும் ஒரு பூச்சி கடிச்சிருக்குன்னா அது வாய் வலிச்சா கூட, என்னை உண்டாக்கின ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், எனக்கு விருப்பம் இல்லாட்டா கூட ஆண்டவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு சில காரியத்துல விருப்பம் இல்லை, ஆனா ஆண்டவர் அதுல விருப்பப்படுற, ஆகவே நாம செய்யணும்.
நீங்க ஆண்டவரை நேசித்தா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா, ஒரு பூச்சி அவ்வளவு பெரிய ஆமணக்கு செடி இணைஞ்சிருக்கு, கடிச்சு போட்ட உடனே சுள்ளு, என்னடா இது குழு குழு மண்டபம் சில்லுன்னு வெயிலா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமணக்கு செடியவே காணல. நல்லா கவனிங்க, கீர்த்தனையில் ஒரு பாட்டு உண்டு. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை, இன்னும் கேட்டி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்துல வாழ்க்கையில ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதனுடைய நோக்கம் அந்த ஆசீர்வாத நிமித்தமா இன்னும் நான் ஒருபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. புள்ளைய கொடுத்தாரு பாஸ்டர், எப்ப பாரு அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு பாஸ்டர், ஆகினால தான் நான் எங்க வரல. ஏமா அழுதாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வா. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் நம்ம கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தமா இன்னும் ஒருபடி அவருக்கு பக்கத்துல நெருங்கி வரணும். அவர் பக்கத்துல நெருங்கி வர 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 அவருடைய எண்ணம், அவருடைய சுபாவம், அவருடைய குணம் நமக்குள்ள அப்படியே வந்துரும். அத பவுல் சொல்றார் கொரிந்தியருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் எண்ணி முடியாதது. ஒரே நாள்ல ராத்திரியில ஆமணக்கு செடியை முளைக்க செய்தவர், ஒரே நாளில அதை அறிக்கை செய்தவர். அவ்வளவு பெரிய வேலையை ஒரு சின்ன பூச்சியை கொண்டு செய்வார்னா நம்மளை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல பொருள் வாங்கும்போது ஜெபம் பண்ணி வாங்கணும். அல்லேலூயா. சில நேரம் அவங்க வீட்டுல உடைஞ்சதை பார்க்காம நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க, நம்ம அடுப்புல வச்ச உடனே டோப்புல போயிடும். அட பாவமே, இந்த வாங்கின கொடுமைக்கு இப்ப புதுசா என்ன செய்ய வேண்டியிருக்குத, வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்படி 4 ரோட்ல பாத்தீங்கன்னா மனுஷன் செய்யற எல்லா வேலைக்கும் தேவையான ஆயுதங்களை, பொருள்களை ஒருத்தர் வச்சு வாடகைக்கு விடுறாரு. அல்லேலூயா. அதை எடுக்கும்போது மேலுங்களும் பார்த்து வளைச்சு பிறக்கி சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யணும், எடுக்கணும். நேற்றைக்கு வேலை செஞ்சவன் ஒடிச்சு விட்டு அது ஏதோ பிளாஸ்டிக்ல ஒட்டி கட்டி வச்சுட்டு போயிருப்பான். நம்ம அங்க வாங்கிட்டு வந்து ஒரு போடு போட்டோன்னு பிள்ளை 2ஆ உடைஞ்சு. அதுதான் இயேசு சொன்னார், பாம்பை போல வினா உள்ளவர்களாய், புறாவை போல கபடற்றவர்களாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரவெட்டின மனிதன் இரவலாக வாங்கிட்டு வந்து கோடாரிய வச்சு வெட்டியிருக்கான். அது வெட்டி வீழ்த்தையில அந்த கோடாரியானது அந்த கொம்பை விட்டு தெரிச்சு போயிடுச்சு. தெரிச்சு போன உடனே எங்க விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஆளுக்கு நீச்சல் தெரியாத ஆளா இருப்போம், உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு பொருள் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா பட்டுன்னு அந்த இடத்துல இணைஞ்சிருக்கலாம், குதிச்சு அதை எடுக்கலாம். ஆனா அது ஆழமா இருந்தா எடுக்கிறது கஷ்டம். நீச்சல் தெரியாட்டா குதிக்கிறதுக்கு தைரியம் வராது. இவன் எப்படிப்பட்ட ஆளோ நமக்கு தெரியாது, அதெல்லாம் அங்க எழுதல.
ஆனால் அதுல இருந்து நிதானிக்கலாம். இவன் தண்ணியை கண்டு பயப்படுற ஆள் போலுக்கோ, இவன் தண்ணிக்குள்ள குதிக்க திறமில்லாத போலுக்கோ, ஐயோ அப்படின்னு கூவினான் என்று எழுதப்பட்டது. பக்கத்துல இருந்த ஒரு தேவ மனுஷன் கேட்கிறான், வாசிமா அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தான். ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அல்லேலூயா. உலகத்துல எங்கேயாவது இரும்பு மிதந்திருக்காங்க? இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகல் ஆராய்ச்சி செய்தவங்க அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டிட்டு வந்த அந்த 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 கடலை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த குதிரைகள்லாம் அழுகி போய் மீன் சாப்பிட்டுச்சு. ஆனா கட்டையில செய்த ரதம் அப்படியே அங்க பாசம் முடிச்சு கிடந்ததை போட்டோ எடுத்து உலகம் முழுதும் அனுப்புனாங்க. இது உண்மை. அல்லேலூயா. இஸ்ரவேல ஜனங்களை துரத்திட்டு வந்த பார்வோனுடைய ரதத்தையும் அவனுடைய குதிரை வீரரையும் ஜனங்களையும் அந்த கடல்ல மூழ்கடித்தது உண்மை அப்படின்னு நிரூபிச்சாங்க. அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு தேவ ஜனங்களுடைய எதிராளிகளை இன்னைக்கு காண்கிற எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் ஒருத்தர் கூட உயிரோட காணல. மறுநாள்ல எல்லாம் பிணங்களா கிடந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியத்தினால நீங்க பார்த்து பார்த்து பயப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கண்ட எகிப்தியனை ஒரு நாள் என்ன செய்ய மாட்ட, காண மாட்ட. அல்லேலூயா. அது உங்க சத்ருவா இருக்கலாம், உங்க வியாதியா இருக்கலாம், உங்க பலவீனமா இருக்கலாம். அதை பார்த்து பார்த்து பயப்படக்கூடாது. என் பலவீனத்துல தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உண்மையானால் என்னுடைய பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது அதிசயமான காரியம், ஒரே நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணி ஒரே நாள்ல அழியும்படியாக உதவி செய்த ஆண்டவர். இரும்பு கோடாரியானது தண்ணீரிலே முழுகி அதை ஒரு மரத்தினால மிதக்க பண்ணினார். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, எத்தனையோ காரியம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், முழுகி போயிருக்கலாம். ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஐயா ஃபாதர், இதுல எந்த சீட்டு இந்த மாசம் வச்சதுன்னு பார்த்து சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு ஒரு 25-30 சீட்டு கொடுத்தாங்க. அது என்ன சீட்டு? அடகு கடை சீட்டு. அதுல 5 வருஷம் 6 வருஷம் உள்ள சீட்டுலாம் இருந்துச்சு. அப்ப நான் அவங்க கொடுத்த அன்னைக்கு அந்த வருஷத்துல வச்சு இந்த சீட்டு தாமா இந்த வருஷத்துல வச்சது, இது உயிரோடு இருக்குது, மற்றதெல்லாம் இணைஞ்சிருச்சு, முழுகி போச்சு. நான் புதுசா மெட்ராஸ்க்கு வந்தப்போ அந்த சேட்டுக்கடையில் போய் பார்த்தேன். டேப் ரிக்கார்டு, பட்டு சேலை, கேமரா, இப்படி வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையும் கொண்டு ஜனங்க என்ன செய்யறாங்க, அடகு வைக்கிறாங்க. அதுல அதிகமா அடகு வைக்கிறது யாரு அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிச்சேன். சார், கருப்பு வயிறு உள்ள வருது பாருங்க. என்ன வயிறு? ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன வயிறு வருது? கேபிள் டிவி. சில தமிழ்நாட்டில் ரொம்ப பைத்தியம் இருக்கு சார், அதுக்கு பேரு சீரியல் பைத்தியம். என்ன பைத்தியம்? நான் ஒரு நாள் முருகன் சொல்ல நிக்கிறேன், வழிவிடு சார் அப்படின்னு எனக்கு தண்ணி கொடுத்து, மேடம் சீக்கிரம் கொடுங்க. ஆமா ஐயா நின்று அது என்ன சீரியல் பார்க்க போகுது? அப்போ இந்த சீரியலை பார்க்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறவங்க எதையும் கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளெல்லாம் அப்படிப்பட்ட பைத்தியங்கள்ல இருந்து கர்த்தர் ரட்சித்தார எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நேர படத்தை 4வது முறை பார்த்துட்டு போலீஸ்ல அடி வாங்கிட்டு வந்தேன் நான். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாது. நாசமா போற போலீஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சில காரியத்துல பைத்தியம் ஆயிட்டா உலகத்துல மருந்து மாத்திரையே கிடையாது. சாப்பிடுறா, டே சாப்பிடுற.
அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருந்ததுனால நாம எந்த விதமான பழக்கத்துக்கும் அடிமையாகாதபடி கர்த்தர் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். இரும்பை மிதக்க பண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எது மூழ்கப்பட்டதோ அதை மிதக்க பண்ண அவரால முடியும். அல்லேலூயா. எரேமியா 32:17 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த முதல் வாரத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதை கர்த்தர் மிதக்க பண்ண வேண்டும்? எந்த காரியத்துல அற்புதத்தை செய்ய வேண்டும்? பொதுவா கேட்காம குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரம் போயிடுச்சு. இந்த வசனம் ரொம்ப இருக்குது. 34:10 உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யற காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. சிலர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் ராத்திரி ஒரு கனவு கண்டேன் பாஸ்டர், பயங்கரமா இருந்துச்சு பாஸ்டர். ஏமா தயவுசெய்து சொல்லாதமா, நீ தான் பயந்துருக்க, என்ன செஞ்சிட, பயப்படாதம்மா, அப்படி பயங்கரமான காரியம் நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ராத்திரி வேலை சொப்பனத்துல பயப்படுத்தா கூட டக்குன்னு எந்திரிச்சு தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு தொளிக்கணும். அல்லேலூயா. பயமே என்ன ஒரு நாள் என்ன செய்யாத, பயப்படுத்தாத. அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். நம்ம கூட இருக்கிறவர் யாரு? வல்லமையும் பயங்கரமான கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பயங்கரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல எழுதியிருக்குது. யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணினது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வார்னா அதனால மனுஷனுடைய இருதயம் என்ன செஞ்சிருமா? கலங்கி போகும். கலங்கி போகும். இன்னைக்கு கலங்காது இருக்கிற கூடிய அந்த தைரியமான இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சீசர்ல பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பைபிள்ல சொல்லியிருக்குது. தேவனுடைய பயங்கரத்தினால கலங்கி போனவன் தானியேல் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, பெல்சாசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒரு நாள் விருந்து செஞ்சானாம். அந்த விருந்துல தன்னுடைய பிரபுக்களோடு, தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய வைப்பாட்டிகளோடு தேவாலயத்திலிருந்து அவங்க அப்பா நெபுகாத் நேச்சர் திருடி கொண்டு வந்த பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இவைகளை கொண்டு வந்து இவைகளிலே திராட்சரசம் ஊர்த்தி அவன் குடித்தானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்தின் பொருள்களை பயன்படுத்தினது முதல் குற்றம். 2வது குற்றம், அந்த வசனத்தை வாசிமா. பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவருடைய சமூகத்துல குடித்து வெறித்து விக்கிரகங்களை புகழ்ந்தார்களாம். ஆண்டவர் ஒரு பெரிய பயங்கரத்தை உண்டாக்குனார். அது என்ன பயங்கரம்? பைபிள்ல இருக்குது. அந்நேரத்துல ராஜா அரமனையில சாந்து பூசப்பட்ட ஒரு கை தோன்றி எழுதிற்று. எழுதின கையிருப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தவறாம இருக்குது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்னார், அவர் மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக சொன்னார். பெல்ஷத்சார் சாந்து பூசப்பட்ட அந்த சுவற்றில் எழுதப்பட்ட கையுறுப்பை கண்டவுடனே அவனுடைய இருதயம் கலங்கிட்டு உடனே என்ன செய்தான் தெரியுமா? ஊர்ல உள்ள அம்புட்டு மந்திரவாதிகளையும் சோசியர்களையும் வாங்க பாடினான். வந்து அவங்க பார்த்தா அது அவங்களுக்கு என்ன செய்யல, விளங்கல. ஏன் விளங்கலன்னா, இது தேவனுடைய பயங்கரம். பிசாச வணங்குற மக்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பயங்கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நாம கலங்கி போகாதிருக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எதனால கிடைக்கிறது? ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறீர். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம இருதயத்துல தேவன் கொடுத்த சமாதானம் பூரணமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா முகம் வேறுபட்டது போல, கலங்கினது போல நாம ஒருபோது என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியத்தை செய்வதே எதற்காக அப்படின்னா, கலங்க பண்ணுவதற்காக. ஆனா நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரையில அந்த பயங்கரமான காரியம் நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய காரியம் எது தெரியுமா? பைபிள்ல எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 91வது சங்கீதம் 5வது வசனம். அதையும் திருப்ப கூடாது. 91வது சங்கீதம் 5வது வசனத்துல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் என்ன செய்யாதிருப்பேன், பயப்படாதிருப்பேன். அல்லேலூயா. ஆமென். கொள்ளை நோய் எப்போ உண்டாகுதான்? இரவில உண்டாகும். இரவில் உண்டாகும் பயங்கரமான காரியங்கள் எப்போ உண்டாகுது? ராத்திரி வேலை உண்டாகுது. சுனாமி எப்போ உண்டாச்சு? அதிகாலை. ராத்திரி தான் உண்டாகி இருக்கு. ஊர்ல என்ன சொன்னாங்க? சுழற்சி வந்துச்சு, தண்ணி வெளியே வந்துச்சு. அதுல உண்மை. பைபிள் சொல்லுது, அவர் சமுத்திரங்களை குலுக்குற தேவன். அல்லேலூயா. எங்கேயாவது அநியாய அக்கிரமம் அதிகம் நடந்துச்சுன்னா சமுத்திரத்தை பிடிச்சி என்ன செய்வாரு? குலுக்குவாரு. நீங்க மெரினா பீச்சுக்கு போங்க, கரையே கிடையாது. ரோடு அது ஒன்னா தாங்க இருக்குது. ஒரு நாள் தண்ணி வெளியே வருது இல்ல. காரணம் என்ன? இம்மட்டு வா, மிஞ்சு வராதுன்னு அன்னைக்கு சொன்னார். சமுத்திரத்தை உண்டாக்கும் போது நாமெல்லாம் இல்ல. அல்லேலூயா. ஒரு கோடு போட்டு இம்மட்டு வா, மிஞ்சு என்ன செய்யாத வராதுன்னு. அப்படிப்பட்ட ஆண்டவர் சமுத்திரத்தையே குலுக்குறாராம். அல்லேலூயா. ஆமே. ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார பிடிச்சி குளிக்கிட்டு இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னு. ஐயோ பாஸ்டர், நான் ரொம்ப மறதி பாஸ்டர். என்னம்மான்னு. டாக்டர் ஒரு பாட்டில் மருந்து கொடுத்தாரு. அதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி குளிக்க கொடுமான்னாரு. நான் மறந்து போய் கொடுத்துட்டேன். ஐயோ குளுக்க சொன்னாரு. இப்ப மருந்து உள்ள போயிருச்ச. அவ புருஷனையாவது குளுக்கனா என்ன செய்யும்? மருந்து கொடுக்கணும், புருஷனை பிடிச்சி கொடுக்குச்சு. நம்ம ஆண்டவர் சமுத்திரத்தையே குளுக்குனா தேசத்துல அவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்கும். அல்லேலூயா. சுருக்கமா முடிக்கிறேன். அப்ப யாருக்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார்? யாருக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார்? வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 9:4. போதும். முதல்ல யாருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்? செபிக்கிற மக்களுக்கு. அல்லேலூயா. இரண்டாவது வாசிமா, பாவரிக்கை செய்து பரிசுத்தமானவர்களுக்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். மூன்றாவது, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. ஆண்டவரை யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்படிங்க? சிலர்லாம் என்ன பாருங்க, சிலர்லாம் சபையில என்னாத்துமாவே கர்த்தரை தோத்தரின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு பின்னாடி 2 தட்டி திரும்பி பார்க்காம போயிடுவாங்க.
இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இயேசுவை ரொம்ப நேசிக்காதவங்க, இயேசுவை ரொம்ப நேசித்தவங்க. என்னாத்துமாவை கத்தரை துதி சொல்லி முடிச்சு பக்கத்துல இருக்கிற பார்த்து ஒரு கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நிதானமா போறவங்க. இவங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை நேசித்தா அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிசயங்களையும் பயங்கரமான காரியங்களையும் செய்கிறார். நாலாவது யாருக்கு அப்படின்னா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான கத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 3வது மாதத்தின் முதல் வாரத்துல கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறவர்களா, பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தை என்ன ஆக்குறேன், புதிதாக்குகிறேன். அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மளை சகலத்தையும் புதிதாக்கி நம்மளை ஆண்டவர் அதிசயங்களையும் பயங்கரமான காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். செட்டியாரத்தில் துண்டலத்திலிருந்து துண்டலம் பாஸ்டர் இமான் பாஸ்டர் வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு ஏதோ சொல்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து கடைசியாக ஜெபம் பண்ணி முடிப்பார்.